நீங்கள் பார்க்கக்கூடிய உலகத்தில் உங்களுக்கு ஏற்றபடியான சூழ்நிலைகள் எப்போதும் அமையும் என்று நீங்கள் நினைக்க கூடாது. உங்களுக்கு ஏற்றபடியாக சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்வதுதான் புத்திசாலித்தனம். லைஃப்ல ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுதான். பிடிச்சதை செய்யறது ஒரு ஈஸியான விஷயம். எவ்வளவு கையில் கொண்டாந்து குறிப்பாலாம் கனவெல்லாம் காணவே கூடாது. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வாழ்க்கையை நீங்களாக உருவாக்கி கொள்ளாத பட்சத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வாழ்க்கைக்குள்ள வாழ வேண்டியதா. வேண்டாம் வெறுப்பா பிள்ளையை பெற்று காண்டாமிருகம் பேர் வச்ச கதையா கடைசி வரைக்கும் புலம்பிக்கிட்டே ஒரு வாழ்க்கையை வாழ. சமூக சூழலாக இருக்கலாம், பொருளாதார சூழலாக இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். அதுக்குள்ள அடாப்ட் பண்ண பழகும். வாழ்க்கை எப்போதும் ஒரே நேரத்தில் இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதற்கேற்றாற்போல் உங்களை தகவலித்துக் கொண்டால்தான் நாம் வாழ்க்கையை கையாளுகிறோம் என்று அர்த்தம். இன்னைக்குதான் நல்ல நாள், நாளைக்குதான் நல்ல நாள். நீங்க எந்த நாளெல்லாம் நல்ல நாள் நினைக்கிறீங்களோ அந்த நாளெல்லாம் உங்களுக்கு நல்ல நாள் தான். உங்கள் கையில் இருக்கக்கூடிய கருவிகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியமா. அது வெறும் ரீல்ஸும் வீடியோஸும் பார்க்கக்கூடிய ஒரு கருவி. நீங்கள் நினைச்சா அது ரீல்ஸும் வீடியோஸும் பார்க்கக்கூடிய கருவி. நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு தோதாக பல்வேறு விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது உங்களுக்கான எஜுகேஷன் போர்ட்டல். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். லைப்ரரி கார்டு வாங்கணும், நம்ம கார்டு முடிஞ்சு தொலைஞ்சிருக்கோம், ஃப்ரெண்டு கிட்ட ஓசி வாங்கணும், அங்க போய் ஒரு புக் எடுக்கணும், அதை ஒருத்தர் எடுத்துட்டு போய் தொலைஞ்சிருப்பான், அவன்கிட்ட போய் கெஞ்சணும், அந்த புக்கை வாங்கி பென்சிலில் கோடு கிழித்து அதை நோட்டிலே பிரதி எடுத்து அதற்கப்புறம் நெஞ்சில் குத்தி மனப்பாடம் செய்து அதற்கப்புறம் நண்பன் நமது ஒப்பித்து காட்டி எல்லாம் செஞ்சு பிடி பீரியட்ல பிராக்டிஸ் பண்ண போனா பிடி வைத்தியர் தூக்கி போட்டு மிதிப்பாரதை தாங்கி ஒரு வாரம் கழிச்சு திருவள்ளூர் மன்றத்துல வந்து பேசுறதுக்குள்ள திருவள்ளூரே தம்பி போகுதா ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்ற லெவல்ல இருக்கு. ஆனா இன்னைக்கெல்லாம் யோசிச்சு பாருங்க, நான் இந்த நிகழ்ச்சியில பேச போறேன்னு சொல்லி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேட்டா அதுவே போட்டு இது வேணுங்கிறத எடுத்துட்டு போங்க. இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் எவ்ரிவேர். இதுல இன்னொரு பக்கத்துல நீங்க பார்க்கணும். தான் நான் சொல்றேன், நம்ம எப்போதுமே நம்மளை பற்றி கவனிக்க ஆரம்பிச்சா தான் நம்ம என்னென்ன விஷயங்கள் தெரியும் செய்யணும்னு உங்களுக்கு தோணும். இப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ரெண்டாவது விஷயம் என்னன்னா, முதல்ல உங்களுடைய மென்டல் ஃபிட்னஸ், உங்களை பற்றின சுய மதிப்பீடு, உங்களை பற்றின ரசனை உங்களுக்கு வேணும். ரெண்டாவது, மாறி இருக்கக்கூடிய காலச்சூழலுக்கு ஏற்ற அடாப்டபிலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நம்ம அடாப்டபிலிட்டி ஏன் போறது இல்லைன்னா அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. எனக்கு இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா தொழில்நுட்ப மாற்றம் ஏதோ ஒரு வகையில் உங்களோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ சம்பந்தப்பட்டது. அவ்வளவுதான். அமெரிக்காவோட சிலிக்கன் வேலியில புதுசா ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறான்னா சைதாப்பேட்டையில் உட்காந்துருக்க நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை நீங்க நினைக்கவே கூடாது. எல்லாவற்றுக்கும் எல்லாருக்கும் சம்பந்தம் இருந்து கொண்டே தான் இருக்கிறோம். கூகுள் ஒருத்தர் எங்கேயோ உங்களை கண்டுபிடிச்சு என்னமோ பண்ணாங்கிறது உங்களை இம்பாக்ட் பண்ணி என்னைக்காவது நினைச்சிங்களா? இன்னைக்கு எல்லாத்துக்கும் சித்தப்ப கூகுள்கிட்ட போய் தானே நின்றுட்டு இருக்கோம். இப்போ அடுத்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரைட்டா? அப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி ஒரு டெக்னாலஜி உள்ள வரப்போ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்? நம்ம தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்டோட பிகெஸ்ட் அட்வான்டேஜ் என்ன, டெக்னாலஜி ஒன்று வந்துச்சுன்னா அதை டக்குன்னு அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இங்க இருக்கு. நாம் வேகமாக வளர்ந்ததுக்கான மிக முக்கியமான காரணங்கள்ல இந்திய அளவிலேயே இது ஒரு முக்கியமான டெக்னாலஜி அடாப்டேஷன். அடாப்டேஷன் இஸ் மச் இம்பார்ட்டன்ட். அடாப்டேஷன் டெக்னாலஜி வரணும்னா லைஃப்லயே அடாப்டேஷன் வரணும். உங்களுக்கு ஏற்றார் போன்ற சூழ்நிலைகளை காலம் முழுக்க உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைக்காது. நீங்கள் பார்க்கக்கூடிய உலகத்தில் உங்களுக்கு ஏற்றபடியான சூழ்நிலைகள் எப்போதும் அமையும் என்று நீங்கள் நினைக்க கூடாது. உங்களுக்கு ஏற்றபடியாக சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்வதுதான் புத்திசாலித்தனம். அதுக்கு அடாப்டபிலிட்டி வேணும். ஒரு மாற்றம் உங்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது அல்லது நீங்கள் விரும்பத்தகாத மாற்றம் நடக்கிறது என்றால் உடனே நீங்கள் சோர்ந்து போய் உட்காருங்கள் என்றால் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயத்தை கன்செக்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்லுவேன், நிறைய பேர் 25 வயசுக்கு கீழே இருக்கிறதுனால லைஃப்ல ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுதான். அதை விட அற்புதம் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃபை நீங்க லீட் பண்ணும். அதுக்கு நீங்க தான் உங்க உலகத்தை உருவாக்குவீங்க. You have to construct your own world on your own terms. Otherwise, someone will construct your world. You have to work for it. இல்லைன்னா யாராவது ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஒரு உலகத்துக்குள்ள இந்த வேலையை பாருன்னு சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் அது நீங்க கட்டிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கணும். குடும்ப பாரம் சுமையாக இருக்கிறது, வேலை தொந்தரவாக இருக்கிறது அப்படிதான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்க செய்யல. நேத்து காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு காலையில 4 மணிக்கு தான் நான் ஷூட்டிங் முடிச்சு. அதுக்கப்புறம் 2-3 மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு இந்த மீட்டிங் வந்து நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச விஷயம் பேசுறது, எனக்கு பிடிச்சதை செய்யறேன், நான் சந்தோஷமா இருக்கேன். பிடிச்சதை செய்யுது. ஆனா பிடிச்சதை செய்யறது ஒரு ஈஸியான விஷயம். எவனாவது கையில் கொண்டாந்து குறிப்பாலாம் கனவெல்லாம் காணவே கூடாது. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வாழ்க்கையை நீங்களாக உருவாக்கி கொள்ளாத பட்சத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வாழ்க்கைக்குள்ள வாழ வேண்டியதா. வேண்டாம் வெறுப்பா பிள்ளையை பெற்று காண்டாமிருகம் பேர் வச்ச கதையா கடைசி வரைக்கும் புலம்பிக்கிட்டே ஒரு வாழ்க்கையை வாழலாம். பட் யூ கேன் கன்ஸ்ட்ரக்ட் யுவர் ஃபியூச்சர் இஃப் யூ விஷ். ஐயோ என்னால அப்பெல்லாம் முடியாது, ஒரு சிலருக்கு மட்டுமே சாத்தியம் என்று நினைத்துக் கொண்டுலாம் இருக்காதீங்க. ஒரு சிலருக்கு மட்டுமே என்ன சாத்தியமாக இருக்கிறதுனால என்னால் முடிவுகிட்ட ஒரு நம்பி இருக்கிறார்கள், அவ்வளவு மட்டும்தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜில, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியில, இன்னைக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள்ல நீங்கள் கட்டற்று ஒரு அளவை தாண்டி உங்களால் யோசிப்பதற்கான சுதந்திரம் உங்களுக்கு இருக்குது. இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள். அப்ப அடாப்டபிலிட்டி இஸ் மச் இம்பார்ட்டன்ட். குடும்ப சூழலாக இருக்கலாம், சமூக சூழலாக இருக்கலாம், பொருளாதார சூழலாக இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். அதுக்குள்ள அடாப்ட் பண்ண பழகு. ஓகே, 500 ரூபாய்க்கு வாழணும், 50 ரூபாய்க்கு வாழணும், 1000 ரூபாய்க்கு வாழணும், 10,000 ரூபாய்க்கு வாழணும், எப்படி வாழ்றப்ப நிதானமா இருக்கணும், அவ்வளவுதான்.
வாழ்க்கை எப்போதும் ஒரே நேரத்தில் இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதற்கேற்றாற்போது உங்களை தகவலித்துக் கொண்டால்தான் நாம் வாழ்க்கையை கையாளுகிறோம் என்று அர்த்தம். இல்லைன்னா வாழ்க்கை போற போக்குலாம் அதை அடிக்கலாம் வாங்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை தான் உங்களை விட விளையாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். Construct your future on that. Adapt to technology, adapt life skill changes. வாழ்க்கை நடக்கக்கூடிய மாற்றங்கள்ல எப்பொழுதுமே அடாப்ட் பண்றதுக்கு தேவையான சூழ்நிலையோடு இருங்க. ஒரு நாளைக்கு ஷூட்டிங் நடக்கிறப்ப உங்க பக்கத்துல அவ்வளவு சௌகரியமாக இதெல்லாம் இருக்கும். ஒரு நாள் ஒரு உண்மை இருக்காது. நம்மளே எல்லா வேலையும் பாத்துக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் வசந்த காலம் போல இருக்கும், ஒரு நாள் சுமாரான நாள் போல இருக்கும். எல்லா நாளும் நல்ல நாள் தான். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு நாள் இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அந்த நாள் எப்படி இருந்தாலும் எனக்கு தோதாக மாற்றிக் கொடுக்கிற வித்து உங்களுக்கு தெரிகிற வரைக்கும் எல்லா நாளும் நல்ல நாள் தான். இன்னைக்குதான் நல்ல நாள், நாளைக்கு தான் நல்ல நாள். நீங்க எந்த நாளெல்லாம் நல்ல நாள் நினைக்கிறீங்களோ அந்த நாளெல்லாம் உங்களுக்கு நல்ல நாள் தான். நல்ல நேரங்கிற என்ன தெரியுமா, நமக்கு நல்ல நேரம் நடக்குதுங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சா நமக்கு நல்ல நேரம் நடக்குது, அவ்வளவுதான். இல்லாட்டி நீங்க எந்த இடத்துல இருந்தா என்ன செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குங்கிறதுமா அப்படிங்கிறது தான் முக்கியம். Third important thing, the technology incorporation. This is the most important thing. I just wanted to share with people because we are in the era of the fastest rapid changing technology. மிக வேகமாக தொழில்நுட்பம் மாறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நீங்க எந்த அளவுக்கு ஒரு வேல்யூ ஆட் எடுத்து ஒரு டெக்னாலஜி ஆட் பண்ணிக்கிறீங்களோ, நீங்க என்ன பண்ணாலும் சரி அதோட ஒரு டெக்னாலஜி ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு டெக்னாலஜி ஆட் பண்றப்ப நீங்க செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்துடைய அளவும் மதிப்பும் பன்மடங்காக உயர்ந்து விடுகிறது. நீங்க ஒரு ரயில் பெட்டியை தயாரிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரயில் பெட்டியோட விலை 1 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோ, சும்மா சொல்றேன். அதோட விலை 1 லட்சம் ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 ரயில் பெட்டி நம்ம தயாரிச்சோம்னா அதோட விலை 10 லட்சம் ரூபாய். 10 லட்சம் ரூபாய் தான் வெறும் 10 ரயில் பெட்டியோட விலை. ஆனா அதுக்கு முன்னால இன்ஜின்ங்கிற டெக்னாலஜி கொண்டாந்து மாட்டி விட்டு 10 பொட்டியை நீங்க இழுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு பொட்டியும் 1 கோடி ரூபாய் வேல்யூக்கு மாறிடும். மாறுமா இல்லையா? டெக்னாலஜி இன்கார்பரேஷன் தட் இஸ் ஈஸி டுடே. ஒரு காலத்துல டெக்னாலஜி கத்துக்கிறது கஷ்டம். இன்னைக்கு டெக்னாலஜி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய டெக்னாலஜி தரும். அதுக்கான கருவி உங்க கையில இருக்கு. அந்த கருவியை நீங்க அடுத்து எப்படி பார்க்க போறீங்க? How you are going to see the gadgets that you have. 4வது பாயிண்ட், how you are going to see the gadget you have. உங்கள் கையில் இருக்கக்கூடிய கருவிகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியமா. அது வெறும் ரீல்ஸும் வீடியோஸும் பார்க்கக்கூடிய ஒரு கருவி நீங்க நினைச்சா அது ரீல்ஸும் வீடியோஸும் பார்க்கக்கூடிய கருவி. நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு தோதாக பல்வேறு விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது உங்களுக்கான எஜுகேஷன் போர்ட்டல். நீங்க சந்தோஷமாக ஜஸ்ட் டைம் பாஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த கருவிக்குள்ளதான் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை தகவல்களும் கொட்டி கிடக்கிறது. நாங்கெல்லாம் காலேஜ் படிக்கிறப்ப ஸ்கூல் படிக்கிறப்ப இங்கிலீஷ் கத்துக்கிறதுலாம் என்ன பண்ணோம்னா இந்த மாதிரிலாம் அப்பெல்லாம் யாரும் எங்களுக்கு சொல்லி தான் கொடுக்கல. ஓகே, ஒரு டிக்ஷனரி வாங்கி வச்சோம். ஒரு நாளைக்கு 5 வார்த்தைகள் படித்தல் அப்படின்னு நாங்களே எங்களுக்குலாம் பேசிப்போம். 5 வார்த்தையை படிச்சு அந்த 5 வார்த்தைக்கு மீனிங் எழுதிக்கிட்டு டெய்லி 5 வார்த்தையா படிப்போம். அப்படி ட்ரை பண்ணலாமே. நீங்க இங்கிலீஷ் படிக்கிறது மட்டும் இல்லை, எதை வேணாலும் ஏதாவது ஒரு புதிய விஷயம் ஒரு நாளைக்கு படிக்கிறீர்கள் போதும். மண்டையில் ஏறுது ஏறல, இதனால எனக்கு என்ன ஆகுது ஆவல அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. நீங்க புடுங்குற ஆணி எல்லாமே தேவையான ஆணிதான். அது என்னைக்கு பயன்படலாம் கவலைப்படாது. நான் கல்லூரி படிக்கிற போது டே காலேஜ்ல சேர்ந்து எல்லாரையும் போல படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் நான் பிபிஏ படிக்கணும்னு நினைச்சதுனால அப்போது தேசிய கல்லூரியில் தான் பிபிஏ இருந்தது. ஈவினிங் காலேஜ் தான். எல்லாரும் காலேஜ் முடிச்சுட்டு வரப்ப நாங்கெல்லாம் ஜாலியா 5 மணிக்கு தான் காலேஜுக்கே போவோம். 5 to 8 காலேஜ். அப்போ நான் என்னடா அது நமக்கு டே காலேஜ் கிடைக்கல. மற்ற சினிமாலாம் நம்ம பார்த்த மாதிரி ஜாலியா காலையில போயிட்டு சாயந்தரம்லாம் வராங்க. நம்ம எல்லாம் பார்த்தோம்னா 5 மணிக்கு பூரா போயில ஆபீஸ்ல இருந்து வர்றப்ப காலேஜ்ல இருந்து வர்றப்ப நம்ம போறோமே அப்படின்னு நினைப்பு வந்துச்சு. அப்ப நான் என்ன செய்ய மறந்தேன்னா காலையில என்னுடைய நண்பர்கள் 9 மணிக்கு கிளம்பி போகிற போது நான் அவர்களோட போயிட்டு திருச்சி சிந்தாமணியில இருக்கிற லைப்ரரிக்கு உள்ள போவேன். நான் லைப்ரரியோட சேர்ந்து அந்த கதவை திறப்பேன். அவரோட சேர்ந்து டீ குடிப்பேன். அவரோட சேர்ந்து மத்தியானம் லஞ்ச் சாப்பிடுவேன். 3 மணிக்கு மேல கிளம்பி வந்து 4 மணிக்கு அங்கிருந்து கிளம்பி 5 மணிக்கு காலேஜ் போவேன். 3 வருஷம் இதான் வாழ்க்கை. அன்னைக்கு நான் படிச்ச படிப்பு இன்னைக்கு வரைக்கும் என் கூட நிற்குது. அன்னைக்கு நான் படிச்ச படிப்பு இன்னைக்கு வரைக்கும் கூட நிற்குது. அங்கு நான் படித்த படிப்புகளை பற்றி நான் பேட்டி எடுத்த தலைவர்களிடம் பேசுகிற போது அவர்கள் புலங்காகிதம் அடைந்ததற்காக என்னை பாராட்டியெல்லாம் இருக்காங்க. நீங்க படிக்கிறது ஒரு நாள் வேஸ்டே ஆகாது, கவலையப்படாதீங்க. இந்த தேடாதீங்க இது எதுக்கு நான் படிக்கிறேன், என்னதுக்கு படிக்கிறேன் அப்படிலாம் இல்ல. தேவையில்லாம எவ்வளவோ வீடியோ பாக்குறோம் இல்லையா, பார்த்துட்டு வயிறு எரியும். ஐயோ அவன் கார் வாங்கிட்டான், இவன் வீடு வாங்கிட்டான், ஐயோ நான் வாங்கலையே, ஐயோ எப்படி இருக்கு அப்படி நினைக்கிறதுக்கு பதிலா ஏதோ ஒன்றை படியுங்க. உங்களுக்கு பிடிச்ச துறை சார்ந்த ஏதோ ஒன்றை படியுங்க. ஜஸ்ட் ஆஸ்க். நான் AI டூல் எல்லாம் உங்க போன்ல இருக்கு. ஜெமினை இருக்குது, உள்ள அவ்வளவு இருக்குது, ChatGPT இருக்குது, கூகுள் இருக்குது. ஏதோ ஒண்ணு கேளுங்க. ஒரு நாள் ஒரு கேள்வி கேளுங்க. ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தெரிந்து கொள்ளுங்க. அது அன்னைக்கு உங்களுக்கு மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா ப்ராசஸ் ஆகும். உங்க மூளை உங்களை பெட்டராக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கும். உங்க மூளையோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். அது உங்களை பெட்டராக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கும். நீங்க அதை ஆழமா அந்த மண்டையில ஏத்திட்டு விட்டீங்கன்னா டே முழுக்க அது ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அரசியல் படிங்க, விஞ்ஞானம் படிங்க, என்னமோ ஒண்ணு படிங்க, சும்மா ஒண்ணு படிங்க. அது மண்டையில ஏறிக்கிடும். இந்த ஒரு டேட்டா பேஸ் ஒரு ஸ்டோரிங் இருக்குல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. கட 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 கடன்னு கொடுத்துட்டே இருக்கு. இட் இஸ் an opportunity for you people. ஏதோ ஒன்றை படியுங்கள். ஒரு நாளைக்கு ஒண்ணு கேட்கல ரொம்ப சுமாரான விஷயமா இருக்கும். இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி. 1000 ரூபாய் சேர்க்கிறீங்கன்னு வச்சுக்கீங்களேன். ஒரு 1000 ரூபாய் மாசம் நீங்க போறீங்கன்னா அதுக்கு 10 வட்டி அப்படின்னா மாசம் முடிஞ்ச உடனேயும் 1100 ரூபாயாக அது மாறும். அப்படியே விட்டுட்டீங்கன்னா 1100 ரூபாய்க்கு அடுத்த மாசம் வட்டி.
அதுக்கடுத்து 1000 அதுக்கான வட்டி சேர்ந்து ஏறுறது மாதிரி 20 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய சொத்தாக மாறி நிற்பதை போல சின்னதாக நீங்க படிக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துக்கு பயன்படும். எனக்கு என்னங்க பயன்பட போகுது, நான் ஒன்னும் பெருசா பண்ணாலுங்க, பயன்படாமலே கூட போகட்டுமே. ஆனால் படிப்பதில் கிடைக்கிற ஆனந்தம் இருக்குல்ல, அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது, ஒன்று தெரிந்து கொண்டு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, கியூரியாசிட்டி இஸ் த கீ. நாலேஜ் எல்லாம் இப்ப கீ கிடையாது. இந்த டைமென்ஷன் ஆஃப் நாலேஜே மாறி போச்சுக்கிறான். முன்னால நம்ம என்ன நினைப்போம், தகவல்களை தெரிந்து வைத்திருப்பது அறிவு அப்படிம்போம். எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா அறிவு, இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருந்தா அறிவு. இப்ப தெரிஞ்சிருக்குன்னா அறிவுலாம் கிடையாது. மாந்தோப்பு காலனி எங்க இருக்குன்னு சென்னையில இருந்து தெரிஞ்சுக்கணுங்க அவசியம்லாம் இல்ல. கூகுள் டெரி மாந்தோப்பு காலனின்னு சொல்லிட்டு மண்டே தூங்கிட்டோம்னா அது கொண்டாந்து விட்டுது. அடுத்தது ஆட்டோ பைலட் காசு வந்து அடாஸ் 5K வந்துட்டான், டெஸ்லாலாம் ஏறி உட்காந்துட்டு. அப்ப வெளிநாட்டுக்கு போயிருந்தப்ப அந்த கார்ல ஒரு தடவை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு வாடகை காரா விடுது. வெறும் நம்ம ஊர்லாம் பழைய படத்துல எல்லாம் ஜெகன்மோகினி படத்துல இந்த விட்டலாச்சாரிய படத்துல வெறும் கார் மட்டும் ஒரு பேய் படத்துல காட்டுவாங்க, அது மட்டும் தான் வருது. கார் மட்டும் வந்துச்சு, சீட்ல யாருமே கிடையாது. வந்துச்சு வண்டியில ஏறா அப்படின்னுச்சு, வண்டியில ஏறி உட்காந்து ஸ்டார்ட் ஆகணும்னா போயிடுச்சு. எனக்கா பக்கு இருக்குது, ஆளே இல்லாத கார் ரோட்ல ஓடுது, சுத்தி பூரா போயில மனுஷ பையெல்லாம் வண்டி ஓட்டுறான், பொறுமையா போகுது, நீட்டா போகுது, ஈஸியா ட்ராக் மாறுது, சிக்னல்ல கரெக்டா நிக்குது, கொண்டா தனிக்கிட்டு தேங்க்யூ போயிட்டு அப்படின்னு. மனிதர்கள் இல்லாத கார்கள் வந்துருச்சு. டெக்னாலஜி இஸ் மூவிங் ஃபார்வர்ட். அடுத்து அவ்வளவு கியூரியாசிட்டி இருக்கு. அப்ப இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் நாலேஜ் டுடே, இன்டர்பிரேஷன் இஸ் நாலேஜ். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.